அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் விஜயங்கிற நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி நம்ம துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும் அப்படிங்கிற அத்தியாயத்தில் வர தலைப்பில் வர விஷயத்த இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதில் சாமி என்ன எழுதியிருக்காருன்னா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லி பொதுவாக உலகத்தில் சொல்லிட்டு வர்றாங்க. அது உண்மைதான். ஒரு கஷ்டங்கிறது வந்துச்சு அப்படின்னா நம்ம அமைதி அடையாமல், நமக்குள்ளார அமைதிங்கிறது ஏற்படாமல் நம்ம ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறோம். அந்த துக்கத்தை அனுபவித்ததுக்கப்புறம் அதோடு இல்லாமல் அதனால் நமக்கு எப்படா அமைதி கிடைக்கும் அப்படின்னு அந்த அமைதியை தேடி ஓடுறோம். இப்போது இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அமைதியை தேடி போகையில், அந்த அமைதிங்கிறது தேடி போகையில் நமக்கு அந்த அமைதியை கிடைக்குது. அப்போ தான் அந்த மனசுங்கிற அந்த பரசக்தியோடு நம்ம ஒன்று சேர்றோம். இப்படி தவறி போனவங்க கஷ்டத்தை அனுபவித்து தான் கடைசியில் ஒரு தர்ம மார்க்கத்தை அடையிறாங்க. உலகத்தில் இன்பம் இதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் தேடுன்னு ஏற்கனவே சாமி அதில் பல்வேறு உதாரணத்தில் நம்ம விளக்கியிருக்காரு. ஒரு குழந்தை எப்படி ஒரு நிழலில் இன்பம் இருக்குதுன்னு சொல்லி ஓடுதோ, அந்த மாதிரி நம்மளும் ஒவ்வொரு விஷயத்தில் இன்பம் இருக்குதுன்னு ஓடுன்னு ஓடுறோம். கடைசியில் அதிலெல்லாம் இன்பம் கிடைக்காம துன்பத்தை அனுபவித்து நம்ம கடைசியில் அமைதியை தேடி மறுபடியும் ஓடுறோம். அந்த அமைதியை தேடி போகையில் தான் அந்த அமைதிங்கிறது நமக்கு கிடைக்கிது. அப்போது இந்த மாதிரி வழி தவறி போய் தான் நம்ம ஒரு விஷயத்த, இந்த தர்மங்கிற விஷயத்த அடையிறதா சாமி நமக்கு சொல்கிறார். இப்படி யார் கஷ்டத்தை அதிக அளவில் அனுபவிக்கிறாங்களோ அவங்க தான் ஆத்ம தர்மத்தில் ரொம்ப மேலோங்கி இருக்கிறதாகவும், அவங்க தான் 4 பேர்த்துக்கு வழிகாட்டக்கூடியவங்களாகவும் இருக்கிறதாகவும் சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் நமக்கு சொல்கிறார். தினசரி வாழ்க்கையில் நைட்டு பகல் அப்படிங்கிறது வர்ற மாதிரி துக்கம் கஷ்டங்கிறது நமக்குள்ளார எப்போவுமே வந்துட்டு தான் இருக்குது. அது இரவு காலம் மாதிரி அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்கிறார். இப்படி ரூபங்கள் நம்ம பற்று வைக்கும்போது, இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று மேலே நம்ம பற்று வைக்கும்போது இதில் ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பொண்ணு மேலேயோ பொருள் மேலேயோ இல்லை போகத்து மேலேயோ ஏதாவது ஒன்று மேலே நமக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வு, விருப்பு வெறுப்பு, நமக்கு அது கிடைக்கும் இல்லை கிடைக்காது, இல்லை அதில் நடக்கிற அனுபவங்கள் நமக்கு ஒன்று சந்தோஷத்தை தரும் இல்லை துக்கத்தை தரும், ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜோதி, அந்த சூரியன் மேலே நம்ம அந்த அந்த அது மேலே நம்ம பற்று வச்சு அதை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம உண்மையான அந்த சூரியனுங்கிறது நமக்குள்ளார ஏற்படுது. அப்போது பூமிங்கிறது இருந்தால் தான் சூரியன் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஜோதிங்கிறது, இந்த பூமிங்கிறது இல்லாதங்காட்டிக்கு எப்போவுமே நமக்கு பிரகாசமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்க சைதன்யம்ங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க, அது 1000 கோடி சூரிய பிரகாசம், அது அவ்வளோ பெரிய ஒரு ஜோதியான ஒரு வஸ்துன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுலேயும் சாமி சொல்கிறாரு, அப்பேற்பட்ட அந்த திவ்ய ஜோதி பகல் நேரத்தில் எப்படி பிரகாசமாக இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளார அந்த ஆத்மசூரியன் பிரகாசும் போது அவ்வளோ பிரகாசமாக இங்கே இருக்கிறத அறியாமையெல்லாம் உங்களுக்குள்ளார இருந்து விலகிரும் அப்படின்னு சாமி நமக்கு சொல்கிறார். இந்த துரதிருஷ்டம், கவலை, துன்பம் இதெல்லாமே உள்ளுக்குள்ளார விலகி உள்ளுக்குள்ளார உண்மையான அந்த சுகம்ங்கிறது நமக்குள்ளார ஏற்பட்டு அந்த ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சாமி நமக்கு சொல்கிறார். இந்த தெய்வத்தன்மையை உள்ளுக்குள்ளார தெய்வத்தன்மை ஆழ்ந்திருக்கிறது தான் உண்மையான யோகம். இந்த உடல் சம்பந்தமான மயக்கம், உணவு பொருள் தேவை, பங்களா, காரு, இந்த மாதிரி மயக்கமெல்லாம் நீங்கி இந்த மாயமான விஷயங்கள் எல்லாத்தையும் மாறிடுச்சு அப்படின்னா, இந்த ஜடப்பொருளோட உண்மைத்தன்மை எல்லாம் விட்டு விலகிருச்சுன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த துன்பங்கிறது நீங்கிரும். ஆனால் இந்த ஜடப்பொருள் பின்னாடி நம்ம எவ்வளோ ஓடுறோமோ, எவ்வளோ பற்று வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த உலகத்தில் துன்பங்கிறது தான் இருக்கிறதா சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் நமக்கு சொல்கிறார். இந்த உலக பந்தங்கள்கிட்ட நம்ம ஒட்டிடக்கூடாது அப்படின்னு சாமி நமக்கு சொல்கிறாரு. துன்பங்கள் வருதா, அந்த உண்மை பொருள்கிட்ட நீங்கள் போயிருங்க, அந்த ஆத்மஸ்வரூபத்தை அடையுங்க, அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை நீங்கள் தேடி போங்க, அந்த ஆனந்தங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்கிறார். அதே மாதிரி சித்தவேதத்தில் ஒரு உதாரணம் வரும். ஒரு களிமண் வச்சு செய்யும்போது, பானை செய்யும்போது அதுக்கு உள் வெளி அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. உள் அப்படிங்கிற நிலைமை இல்லைன்னா வெளி அப்படிங்கிற நிலைமை உண்டா அப்படின்னு சொல்லி சாமி கேட்டிருப்பார். அதே உதாரணம் இந்த இடத்துலயே சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்கிறாரு. ஒரு களிமண் பானை செய்யும்போது ஒரு உள் வெளி 2 இருக்கும். வெளி உள்ளுக்குள்ளார சாதனத்தை காப்பாற்றணும்னா
அது வந்து வெளியில் வந்து இருக்கிற அடிகளை வந்து தாங்கணும். அப்போ தான் வந்து அது உண்மையான உள்ள அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்கிறார். அந்த தெய்வ நிலையை வந்து நம்ம வந்து அடையாமல் அதோட அந்த இடி மேலே இடி இந்த வாழ்க்கையில் வந்து நமக்கு கிடைக்கும்போது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, இங்கே மறுபடியும் இந்த உலகத்தில் சிக்காமல் உண்மையான அந்த ஆத்மானுபவத்தை வந்து அடையிறது தான். அதனால் உண்மையான அந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து அடைங்க. அதுதான் இந்த வாழ்க்கையோட உண்மையான லட்சியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் வந்து சொல்கிறார். இதோட கண்டினியூஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதில் நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா, சாமி வந்து இந்த துன்பம் வந்து ஏன் ஏற்படுது, இந்த துன்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த உண்மையான அந்த ஆனந்தம்ங்கிறது நமக்குள்ளார தான் இருக்குதுன்னு பல்வேறு இடத்துலையும் வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்கிறார். இந்த இடத்துலையும் சாமி சொல்கிறாரு, உண்மையான ஆனந்தம்ங்கிறது வெளியில் கிடையாது, நமக்குள்ளார இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு தான் உண்மையான ஆனந்தம் இருக்கிறது இந்த இடத்துலையும் சாமி நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போது இதோட இது முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம இதோட தொடர்ச்சியை பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.